நிறைய பேர் நான் பார்த்தேன், கோச்சிக்காதீங்க. சில பேர் வந்து தூங்கிட்டாங்க தேட்டர்லேயே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஃப்எம் வியூஸ். நான் உங்கள் ஜிதேந்திரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். எல்லோரும் நல்லா இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, மில்லர் கேப்டன் மில்லர் மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறீங்க. அந்த மூவி ரிவ்யூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் இங்கேருந்து வந்து தேட்டருக்கு போன சில ஷார்ட்ஸ் பார்த்து வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த மூவி ரிவ்யூவை கண்டினியூ பண்ணலாம். நான் உங்கள் ஜிதேந்திரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். எல்லோரும் நல்லாயிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, மில்லர் கேப்டன் மில்லர் படத்தை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். எங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஹெரிட்டேஜ்ன்ற ஸ்க்ரீனில், ஸோ பிவிஆர் ஹெரிட்டேஜ்ன்ற ஸ்க்ரீனில் வந்து பார்க்க போயிட்டுருக்கோங்க. இந்த தேட்டரை வந்து ஆல்ரெடி நம்ம நிறையா விளாக்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எங்கன்னா அந்த ஈசிஆர் ரூட்டில் தான் இருக்கேன். அங்கே தான் அந்த படத்தை பார்க்க போயிட்டுருக்கேன், கேப்டன் மில்லர் படத்தை. எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. தனுஷ் சாரை பார்க்கணும், அவரோட ஆக்டிங்கை பார்க்கணுங்க. அந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த படம் எப்படி இருக்குது, அஸ் அ ஃப்ரெண்டாக என்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டிங்க அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்ட்டை ஒரு ஒப்பீனியன் கேட்பீங்க. நிறைய படம் இருக்குது. அந்த மாதிரி வந்து இந்த படத்தோட ரிவ்யூவை படம் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம தேட்டர் பக்கத்தில் போகிறோம். போயிட்டு மீதி விழாக்க நாங்கள் கண்டினியூ பண்ணுறேங்க. வெயிட் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம கேப்டன் மில்லர் படத்தை பார்க்க போகிறோம். நாளைக்கு அயலான் படம் பார்த்துட்டு அதோட ரிவ்யூவும் உங்களை அப்டேட் பண்ணுறேன். பிவிஆர் ஹெரிட்டேஜ் சினிமாஸ் வந்துட்டோம். ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு யூ-டர்னை மட்டும் போட்டுக்கிட்டா உள்ளுக்குள்ளே போயிடலாங்க அப்படியே. ஓகே யூ-டர்ன். நாளைக்கு அயலான் படமும் இங்கே வந்து தான் பார்க்க போகிறோம். எஸ், ஓகே, போயிட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ நீங்கள் காரில் வந்தீங்கன்னா காரை இங்கே பார்க் பண்ணிக்கலாம். நம்ம போயிட்டு பைக்கில் வந்தனால உள்ளுக்குள்ள அப்படியே டூ வீலர் பார்க்கிங்கில் வண்டியை நிப்பாட்டி டோக்கனை போட்டு அப்படியே போயிட்டு படத்தை பார்க்க வேண்டியதான். எஸ், எல்லா படமும் வந்திருக்கனால ரொம்ப க்ரௌடாக இருக்குங்க. வண்டியை நிப்பாட்டேன். இங்கே ஒரு இடம் இருக்கின்றது. கேப்டன் மில்லர். உள்ளுக்குள்ளே போயிட்டு மீதியை கண்டினியூ பண்ணுறேன். ஓகேண்ணா. ஹலோ ஜேஎஃப்எம் வியூஸ், நம்ம படத்தை பார்த்தாச்சுங்க, கேப்டன் மில்லர். ஸோ கேப்டன் மில்லர் படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்த விஜய் சந்திரசேகர் மேடம் வந்திருந்தாங்க. ப்ளஸ் வந்து பாண்டியராஜன் சார் வந்திருந்தார், டைரக்டரு. அவரை அப்போதே பார்த்துட்டேன். படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போயே அவரோட வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு நினச்சேன். பட் எதுக்கு ஃபேமிலியோடு வந்த டயத்தில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தயங்கி நின்றுட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக பார்த்தா தியேட்டரில் என் சீட்டுக்கு பின்னாடியே அவங்க சீட்டுங்க ஸ்க்ரீனில். சரி, அப்போ கூட கேட்கலாமான்னு பார்த்தேன். சரி, நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்கலங்க. ஃபைனலாக படம் முடித்தவொடனே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க லாஸ்ட்டாக வந்தவொடனே அவங்களோட ஒரு பிக் எடுத்துக்கோமா கேட்டேன். எடுத்துக்கலான்னாங்க. இதை யூடியூப்பில் ஷேர் பண்ணலாமுன்னு கேட்டேன். பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. அந்த பிக்சர் தான் நீங்கள் வந்து தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தோட ரிவ்யூ வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போகிறத ஒரு 2-3 சீன் வந்து ஆட் பண்ணியிருப்பேன், மோட்டோ விலாக் பண்ணதை. ஓகே, இந்த படம் எப்படி இருந்துச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மில்லர் கேப்டன் மில்லர் மாதிரி ஃபுல்லுமே வந்து ஒரு 80 to 85% வந்து ஃபைட்டு தாங்க இந்த படத்தில். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் நிறைய பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாசிட்டிவ் என்னென்னு சொல்லிட்டு. பாசிட்டிவ் வந்து தனுஷ் சார். ரெண்டாவது வந்து பாசிட்டிவ் வந்து ஜிவி பிரகாஷ்.
படம் ஃபுல்லுமே மியூசிக் தரமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் தனுஷ் சார் சொல்லவே வேணாம், எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டராகவே மாறிடுவார் தனுஷ் சார். ஸோ அவரோட ஆக்டிங்கும் நான் பார்க்குறதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டேன். ஸோ அதே மாதிரி வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாருங்க. இன்னொரு பாசிட்டிவில் நிறையா ஆக்டர்ஸ் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதில் இன்னொரு ஆக்டர் சொல்ல வேண்டிய ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவராஜ்குமார் அண்ணா தான். புனித் ராஜ்குமாரோட அண்ணா சிவராஜ்குமார் அண்ணா. அவர் வர்ற சீனும் சூப்பராக இருந்துச்சுங்க, மாசாக இருந்துச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை மாதிரி நார்மல் மக்கள் இருக்காங்க, அவங்களாம் ஆட்டி படைக்கிற ஆங்கிலேயர் கூட்டம் ஒரு பக்கம், இன்னும் வந்து இந்த ஆணவம் பிடிச்ச காசு உள்ள கூட்டம் ஒரு பக்கங்க. அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் வந்து நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் வந்து அவதிப்படுறாங்க. அதில் ஒருத்தவராக நம்ம தனுஷ் சார் வந்து அவங்கள எதிர்த்து வந்து வர்றாரு. ஸோ அவர் வந்து எடுத்து வர்றாரு இல்லையா, அவர் எப்படி வர்றாரு, என்னென்ன பண்ணுறாருன்னா இந்த படத்தோட ஆக்சுவலாக கதையே இப்படி தான் வந்து இந்த திரைக்கதை வந்து மூவ் ஆகும். ஸ்க்ரீன் ப்ளேயும் அப்படி தான் போயிட்டுருக்கும். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ் நான் சொன்னது. நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தோணுனது நெகட்டிவ் வந்து படம் வந்து ஃபுல்லுமே ஒரு 90-95% வரைக்கும் சண்டையாக தான் போயிட்டுருந்துச்சு. நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது. ஆக்சுவலாக படம் வந்து சண்டை பற்றின படம், சப்ஜெக்டே அதுதான், நீ சண்டையாக போயிட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்தேன், கோச்சிக்காதீங்க, சில பேர் வந்து தூங்கிட்டாங்க தேட்டர்லேயே. சண்டை இழுத்துகிட்டே வந்துச்சுன்னா அவங்களுக்கு போர் அடிக்கும்ல, அந்த மாதிரி நான் பார்த்தேன், ஆக்சுவலாக ஃபீல் பண்ணேன். அப்புறமேட்டு காமெடின்னு பார்த்தீங்கன்னா, காமெடி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சு படத்தில். எனக்கு தெரிஞ்சு காமெடியே இல்லைன்னு கூட சொல்லலாம். காமெடியே இல்லை. ஆக்சுவலாக பாட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த மில்லர் கேப்டன் மில்லர் அது எனக்கு பாட்டாக வந்துச்சா இல்லை பிஜிஎம் பின்னாடி இருந்து வந்துச்சான்னு தெரியல. ஆக்சுவலாக என்னால் ரிலேட் பண்ண முடியலை, கதையிலே அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணனால. ஓவராலாக படம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சி. பட் இதை பார்க்குற எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்குமான்றது நம்மளுக்கு தெரியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். நான் வந்து ஆஸ் அ ஃப்ரெண்டாக வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் தான், நம்ம ஜேஎஃப்எம் மியூசிக்கு வந்து இதை பார்க்குறவங்க வந்து இந்த படம் எப்படிப்பட்ட படம், ஸோ இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க இல்லையா. அப்புறமேட்டு இந்த படத்தை பொறுத்தளவுக்கு வந்து 80-95% வந்து ஃபைட் இருக்குங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் தனுஷ் சார் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. கோ ஆக்டர்ஸான நம்ம விஜி மேம் ப்ளஸ் வந்து சிவராஜ்குமார் அண்ணா அவங்களோட ஆக்டிங்குமே சூப்பராக இருக்குங்க. இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, தரமாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேர் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்குமான்னு கேட்டால் ஹானஸ்ட்டாக கோச்சிக்காதீங்க தனுஷ் ரசிகர்கள். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த படம் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா ரொம்ப ஃபைட் இருக்கனால வந்து ஃபேமிலியாக குழந்தைங்க வரவங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எனக்கு தெரியலை. இது என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ, ஜஸ்ட் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இதுதான் இந்த படத்தை பற்றி என்னோடய ஒப்பீனியன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஓவராலாக படம் சூப்பராக இருக்குது. இன்னொன்று வந்து இம்பார்ட்டன்டான மேட்டர் சொல்ல மாட்டேன். நம்ம ஒரு யூடியூபராக இருக்கனால நம்ம வந்து வீடியோ சேக் இல்லாமல் பிடிக்க நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லையா. ஆக்சுவலாக நீங்கள் என்னோடய பிகினிங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேக்கியாக இருக்கும், பார்க்குறக்கே வந்து பிடிக்காது. ஸோ இந்த படத்தில் இவ்வளோ பெரிய படத்தில் ஒரு தனுஷ் சார் மாதிரியான ஒரு ஆக்டர் படத்தில் வந்து கேமரா சேக் வந்து அவ்வளோ இருக்குங்க. ஆக்சுவலாக ஒரு நடந்து போகிற ஷாட்டில் வந்து கேமரா சேக் இருக்கலாம், அதுவும் ஸ்மூத் சேக்காக தான் இருக்கும். இது வந்து ரொம்ப ஆடுது, நம்ம வந்து கண்ணை மேலேயும் கீழேயும் கொண்டு போகிற மாதிரி இருக்குங்க. அது ஒன்று ரொம்ப எனக்கு மைனஸாக தெரிஞ்சிச்சு. மற்றபடி இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் தேட்டரில் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா அவ்வளோவுமே ஃபைட் சீன்ஸ் அங்கே உட்காந்து நம்ம பார்க்குற மாதிரி நேரில் இருக்கும், நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஓகேவாக இருந்துச்சு படம். நீங்கள் நான் சொன்னதை வச்சு எக்ஸ்பெக்டேஷனில் போனீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆவீங்க, இல்லைனா நீங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் படத்தை போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இதோட இந்த படத்தோட ரிவ்யூவை நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் படத்தை பார்க்கும்போது நான் சொன்னது இருந்துச்சா இல்லையா, எதுவும் தப்பாக சொன்னேன்னான்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கீழே தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லோரும் சேஃபாக இருங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஐலாண்ட் மூவி பார்த்துட்டு அதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் ஏன்டா சொல்கிற மூவி ரிவ்யூலாம், நீனா அவ்வளோ பெரிய ஆளான்னு கேட்டால் ஜஸ்ட் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. அஸ் அ ஃப்ரெண்டாக, அஸ் அ ஃபேமிலி மெம்பராக நான் ஆல்ரெடி ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் சொல்கிறது தான், எனக்கு என்ன பிடிச்சோ, எனக்கு என்ன தெரிஞ்சோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவேன். நான் பார்த்த அஸ் அ ஃப்ரெண்டாக வந்து நம்ம சொல்லுவோம், இடையே மச்சான் அந்த மாதிரி படம் இருந்துச்சு, உனக்கு எது பிடிச்சிருந்துச்சு, நான் ஃபேமிலிகிட்ட சொல்லும்போது கன்வின்ஸ் பண்ணி இதெல்லாம் இருக்குமா இந்த படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லலை. அப்படி தான் நான் உங்களோட சொல்லிகிட்டு இருக்கேன். மற்றபடி எந்த வித உள்நோக்கமும் கிடையாது. ஸோ நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லோரும் சேஃபாக இருங்க. பை.